ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக கேக் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து அவனில் செஞ்சுருக்கேனே தவிர குக்கரில் ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் அது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கிராம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு. இதோட ஒரு 3/4 கப்பு வந்து சர்க்கரை. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ எல்லாமே வந்து இந்த கப்லேயே அளக்கணும். இப்போ 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் இதை 3த்தையும் பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இது மாதிரி வந்து அடியில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து கருக விட்டுறக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு கலர் வரும், கோல்டன் ப்ரௌன் கலரில். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப டார்க் ப்ரௌனும் ஆயிடக்கூடாது. அப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கசப்பு தன்மை வந்துடும் கேக்கோட டேஸ்ட்டு. அதனால் வந்து இது மாதிரி கலர் வந்தோடனே இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த டைமில் காஞ்ச திராட்சை, அப்புறம் கிஸ்மஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இது மாதிரி பிடிக்குதோ நட்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து ஊற வைக்கணுன்ற திராட்சையை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஹீட் பண்ணுறதால அதில் வந்து சுகர் சிரப்லாம் உள்ளே போயிடும். இப்போ இது கொதிக்குது. உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை வந்து இந்த டைமில் செரிஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாதாமும் முந்திரியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த டைமில் போட்டுக்கலாம். 1 மினிட் இருந்தால் போதும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரி 1/2 கப் அளவுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், மைதா மாவு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து பவுடர் பண்ண சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப்பு. ஏற்கனவே நம்ம 3/4 கப் எடுத்திருக்கோம். இப்போ அதோட இது வந்து 1/2 கப் போல் நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதோட 3/4 கப்பு ஆயில். 1/2 கப்பு வந்து நமக்கு இது மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 3/4 கப்பு அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கணும். கடலை எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு தான் வந்து இது இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பால் ஊற்றி காய்ச்சாத பால் வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கூலிங் இல்லாமல் நார்மல் ஹீட்டில் நார்மல் இதில் இருக்கணும். அதை போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ளோயியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு எனக்கு வந்து 1/2 டம்ளர் பால் வந்து தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது மாதிரி நம்ம எந்த குக்கரில் செய்ய போகிறோமோ அதோட கேஸ் கட்டும் விசிலும் எடுத்துடணும். இது மாதிரி வந்து எந்த குக்கரில் வைக்கிறீங்களோ அது ஃபுல்லாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அப்போ தான் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். இப்போ கேஸை ஆன் பண்ணி
இந்த ஒரு இது தோசைக்கல் ஏதாச்சும் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வந்து உள்ளே கேஸ்கட் வந்து கழட்டிடணும், மேலே வந்து விசிலை கழட்டிடணும். கழட்டி இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 hour விடலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கேக் நல்லா வந்திருக்கு. இது மாதிரி ஒரு கத்தியை உள்ளே விட்டு இப்படி எடுங்க, ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும் கேஸை. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு ஃபுல்லாக இந்த கார்னர் அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து இது மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஆறினதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணேன். சூப்பராக நம்ம கேக் வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். பொருளை வச்சு இவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக ஒரு கேக் செஞ்சுருக்கோம். நான் குக்கரில் செஞ்சதால் ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக எப்படி வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. பட் சூப்பராகவே வந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.